இப்போ எல்இடியில் வரக்கூடியவங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம், யூ கெட் அ சான்ஸ் டு ஸ்பீக் டு தெம், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டர்வியூ தெம். அப்போது என்ன கேள்வி அவங்களை கேட்பீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? நான் ரொம்ப இன்டர்வியூ ஒருத்தரை பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கினது என்னுடைய இண்டஸ்ட்ரியில் மேடம் ஜெயலலிதா. நான் அவங்களுடைய பெரிய ஃபேன். நான் அவங்களே இன்டர்வியூ பண்ணணும், அவங்களோட பேசணும். ஐ ஜஸ்ட் வுட் லவ் டு டூ அ சாட் ஷோ வித் ஹர்னு நினச்ச ஒரு பர்சனாலிட்டினா அவங்க தான். எஸ், ஃபேண்டாஸ்டிக். எஸ். எல்இடியில் வர ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ் தி பிக்சர்ஸ் ப்ளீஸ். ஒரு டிஜிட்டலில் உமா பாட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணா யாரு ஏஐலாம் பண்ணியிருக்கிறது கலக்கியிருக்காங்க. அப்படியா மேம்? நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம், ஏதோ திட்ட போறீங்களோன்னு நினச்சோம். ஏதோ தோராயமாக என்ன மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த பக்கம் எஸ்டிஆர் இருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குதா இருந்தா என்கிட்ட என்ன கேட்பீங்க நானும் எதிர்பார்க்குறேங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன கேட்பீங்க மேம்? எப்போ கல்யாணம் நடக்கும் ஒரு நாள்? இல்லை, மிஸ்டர் சிம்பு பற்றி நான் ஒன்று சொல்லணும். மை குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அண்ட் சினிமா துறையில் நான் பார்த்ததில் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ ஹேவ் தேர் ஹெட் ஆன் தேர் ஷோல்டர்ஸ். ரொம்ப அடக்கமாக அதே மாதிரி எந்தவித கர்வமும் தலைக்கு ஏறாமல் இருக்கிற ஃபியூ பீப்புளில் இவரும் ஒருத்தர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர். இஸ் an amazing person, very humble person. சூப்பர் ஸ்டாரோட இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் one of the first calls I got was from Simbu sir. And he said, நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ சொல்லுங்க, I'll do an interview for you அப்படினாரு. That's the kind of human that he is, and it's so true. All right, அடுத்தது சொல்லி முடிக்கல, சூப்பர் ஸ்டாரே வந்துட்டாரு. எஸ். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் அரசியலுக்கு வரல? மேம், இப்போ நிறைய திரைப்படங்களுக்கு ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு இல்லைங்களா அந்த டைமில்? அந்த நேரத்து திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்கல நீங்கள்? இல்லை, பெருசாக ஆர்வம் இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள். அப்படிங்களா? எம்பி சீட்டும் உங்களுக்கு ஆஃபராக வந்துச்சு, பட் பாலிடிக்ஸ்க்குமே நீங்கள் இறங்கல, அரசியலுக்கும் வரல. Why? அதுலேயும் ஆர்வம் இல்லை. What is the thing that you love to do the most? I love to talk politics. I love to know politics. Okay. ஆனால் அதுக்குள்ளே நுழையிறதுக்கான சரியான தருணமோ வாய்ப்பு வந்தும் கூட it was too a short time for me to decide. Right. ரொம்ப குறுகிய காலம் கொடுக்கப்பட்டது எனக்கு. ரொம்ப ஷார்ட் டைமில் உடனே முடிவை சொல்கிறதுக்கான பதிலை கேட்டாங்க. எனக்கு முடிவு எடுக்க முடியல, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா. மூவிஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் கேட்காத டைரக்டர்ஸே கிடையாது. I was not interested. Also you had the honor was for us. You are the only anchor to be interviewed in the BBC, இல்லைங்களா? Yes, ஆமாம். இன்னைக்கு அதை யோசிக்கும்போது how prestigious is that? ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். That is amazing and that is so inspiring and it's just truly special.